நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து, கால தாமதம் நந்தந்து என் மனமே. கோவை மாவட்டம் சூலூரில் நம் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் சமாதான பெருவிழா. என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க. நடக்க முடியாதது, செத்து போனது என்று நினைக்கிற காரியம் எதுவானாலும் சரி. கோவை மாவட்டம் சூலூரில் RVS கல்லூரி அருகில் வருகிற ஜூன் மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதி சனி மற்றும் ஞாயிறு மாலை 5:30 மணிக்கு நடைபெற உள்ளது. வேலையே கிடைக்காது, கடன் கடன் கடன், எங்க வாழ்க்கை அவ்வளவுதான். கடன்காரன் சூழ்ந்து நிற்கிறாங்க, எங்க வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது, அவ்வளவுதான், செத்து போறோம். இக்கூட்டத்தில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வல்லமையான இறை செய்தி வழங்கி பாரத்தோடு பிரார்த்தனை எடுப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, உன் குடும்பத்தை நான் உயிர்ப்பிப்பேன். ஹல்லேலூயா. சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை எடுக்கும் இந்த நற்செய்தி கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொண்டு தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். எனது அருமை சகோதரனே, சகோதரியே, குட்டி பிள்ளையே, வயோதிப பெற்றோரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையே, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் கர்த்தர் உங்கள் மீது இரக்கமாக இருக்கிறார். சாந்தி, நீங்க அப்படி சொல்லலையா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அதிகம் படித்தவர்களுக்கும் உதவி செய்யும்படியாக அவர்களை விட மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவருடைய ஞானமும் அவருடைய ஆற்றலும் அவருடைய பலனும் உங்களை நிரப்புகிறார். உங்கள் சகோதரனுக்காக பாடுபடுகிறீர்கள், அவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையை மாற்றி உயிர்ப்பிக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். வேலைக்கு எப்படி போக போகிறேனோ, என்ன ரிப்போர்ட் கொடுக்க போகிறேனோ தெரியல, மாட்டிக்கொள்வேனோ என்று தவிக்கும் மகாதேவன், ஆண்டவரிடம் மனம் திரும்புங்கள். மகாதேவன் உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். ஒளி உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பிரகாசிக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டனி, எங்க ஆண்டவரை விட்டு ஓடுகிறீர்கள்? அவருடைய மோடி வாருங்கள் ஆண்டனி. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். திருப்தியாக சாப்பிடும்படி ஆண்டவர் உதவி செய்வார். சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கும்படி உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறார். தேங்க்யூ லார்ட். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் வாழும் ஒவ்வொரு நாடும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஒரு மொழி பெயர்ப்புல அன்பு என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு என்னை தேடி வரும், இன்னும் நன்மை என்னை தேடி வரும். இந்த கிருபை என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை என்பது ஆண்டவருடைய அன்பு தான். இரக்கம், இரக்கம். அந்த இரக்கம் எப்படி வருது? அன்பு. ஐயோ, என் பிள்ளைக்கு இறங்காமல் என் பிள்ளைய மறப்பேனோ. ஒரு தாய் மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் மறக்க மாட்டார். உங்களை மறக்கவில்லை என்று அதை காண்பிக்கும்படி உங்களுக்கு நன்மை உங்களை தேடி வரும்படி செய்வார். உங்க பின்னாலேயே வரும்படி செய்வார். ப்ரமோஷன் தேடி வரும்படி செய்வார். உயர்வு தேடி வரும்படி செய்வார். பிள்ளை தேடி வரும்படி செய்வார். பணம் தேடி வரும்படி செய்வார். வீடு தேடி வரும்படி செய்வார். மார்க் தேடி வரும்படி செய்வார். நிச்சயம் அதை செய்வார். அதை நம்புகிறேன். அவர் உங்கள் மீது அன்பா இருக்கிறார். அவர் உங்கள் மீது அன்பா இருக்கிறார். தைரியத்தை இழந்து விடாதீர்கள். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எப்போ வருமோன்னு சொல்றீங்கல்ல, அகிலா என்ற ஒரு சகோதரி அப்படி சொல்றீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. எப்போ வரும் அகிலா? என்று வரும்.
சந்தோஷ் உங்களுக்கு இன்று வரும். ஃபிட்ஸ் நோய் உங்களை விட்டு அகலும். உங்களுக்கு நன்மை தேடி வரும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்கிறேன், கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இறங்குவதா. Thank you, Holy Spirit. Thank you, Lord. நன்மையும் கிருபையும் ஆண்டவருடைய அன்பு நிமித்தம் உங்கள் மீது இறங்கும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஒளி வீசியது. அவர்களுடைய அனுபவத்தை இப்பொழுது நாம் அவர்கள் சொல்ல கேட்போமா? என் பேர் பாஸ்டர் மேத்யூ, பாஸ்டருடைய மகனாக இருக்கேன். இயேசு அழைக்கிறார் ஊழியத்தோடு எங்களுக்கு சின்ன வயதுலேருந்து எங்களுக்கு பழக்கம் உண்டு. எங்கள் அப்பா நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதுவே எங்கே இயேசு அழைக்கிறார் மீட்டிங் நடந்தாலும் எங்களை கூப்பிட்டு வந்துவாங்க. அதிலிருந்து இயேசு அழைக்கிறார் ஊழியத்து மூலமாக நாங்கள் நிறைய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். அதில் குறிப்பாக நான் இன்றைக்கி சாட்சியாக சொல்ல போகிறது என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். 2004 நான் பைபிள் காலேஜ் முடித்தேன். அது வரையிலும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்துக்கு நான் வருவேன், ஆசீர்வாதம் வாங்குவேன், போயிடுவேன், எல்லோரும் போல் இருந்தேன். ஆனால் ஒரு ஏக்கத்தோடு நான் வந்தேன்னு சொன்னால் அந்த 2004 தான் இயேசு அழைக்கிறார் எலெக்ஷன் ப்ரேயர் அது இருந்தது. அப்போது நான் வந்து ப்ரேயருக்காக வரும்போது ரொம்ப கலக்கத்தோடு இருந்தேன். பைபிள் காலேஜ் முடிச்சிட்டோம், முழு நேரமாக எப்படி ஊழியம் செய்கிறது, என்ன செய்யலாம், ஊழியத்தில் கால் வைக்கலாமா தைரியமாக, இல்லைன்னா நம்ம எப்படி செய்யலான்ற ஒரு ரொம்ப குழப்பத்தோடு வந்தேன். அந்த டைமில் ப்ரேயர் பண்ணி இருக்கும்போது பால்தினர் எழுந்து வல்லமையாக தேவ செய்தி கொடுத்துட்டே இருந்தாங்க. கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு மெசேஜ்லேயே தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. Matthews, God is filling you with the Holy Spirit right now. மேத்யூ, ஆண்டவர் உன்னை ஊழியத்தில் கிளியர் பண்ணுறாரு, உன்னை ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லினே இருந்தார். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. Matthews, God is filling you with the Holy Spirit right now. You will be a challenge to the young people and you will bring them out of the darkness of the devil. Right now the Holy Spirit is coming upon you, Matthews. God will use you in the ministry. You are a clean man and you love the scriptures and you have been praying hard. Now the time of your deliverance and your liberty and your victory is coming right now. Receive the Holy Spirit. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நம்ம தான் நிச்சயம் ஆண்டவர் நம்மளால தான் பேசுகிறாரு, நம்ம தான் ஊழியத்தில் எப்படி செய்யலான்னு வந்திருக்கிறோம். அதிலிருந்து இந்நாள் வரையிலும் ஆண்டவர் படிப்படியாக வல்லமையாக பயன்படுத்துகிற கிராமங்களில், பட்டணங்களில், வாலிபர் மத்தியில் அநேக இடங்களில் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிறாரு. குறிப்பாக 777 அந்த டேட்டில் மீட்டிங், அதே போல் 8899 1010 அப்படின்னு ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு ரிவைவல் கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்க்க தரிசனம் உண்மைன்றது இன்ன வரையும் நாங்கள் பார்த்துட்டு வரோம். அப்போ வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம் வர்றது நிறைவேறுது. உண்மையாகவே அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும் என்னால். ஏன்னா இப்போ கடைசியாக பத்திரிகை மூலியமும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. கிளை சபைகள், எனக்கு கிளை சபைகள் 3 கிளை சபைகளையும் ஆண்டவர் கொடுத்து பத்திரிகைகளையும் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்க உதவி செய்திருக்கிறார். அதுவும் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. எல்லாம் ஃபோனில் சொல்கிறாங்க நல்லா வல்லமையாக இருக்குது, பிரயோஜனமாக இருக்குது, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார்னு சொல்லி. அதே போல் ஆண்டவர் படிப்படியாக கொண்டு போகிறாரு. இது காரணம் ஆரம்பம் டாக்டர் பால்தினர் ஐயா அன்றைக்கி தீர்க்க தரிசனமோடு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி என்னை ஊழியத்தில் உந்தி தள்ளது தான். அதன்படி ஆண்டவர் என்னை வல்லமையாக படிப்படியாக என்னை உயர்த்தின்னு வர்றாரு. இன்னமும் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். பிரதர் மேத்யூவின் வாழ்க்கையை குறித்து நமது அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் உரைத்த தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே நிறைவேறியது. இறைவனுக்கே ஸ்தோத்திரம். அன்பான நேயர்களே, இதோ இறைவன் இயேசு உங்கள் வாழ்க்கையை குறித்து வைத்துள்ள தீர்மானங்களை இறைவன் இயேசுவிடமிருந்து பெற்று உங்களுக்காக ஜெபிக்க வருகிறார் நமது அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன். அதற்கு முன்னதாக நாமும் நம் வாழ்வில் இறைவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரின் 2ஆம் வருகையில் இயேசுவோடு நம்மை எடுத்துச் செல்ல நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து தீர்க்க தரிசன இறை வார்த்தையை உரைக்கிறார். We will read Revelation chapter 10 and verse 11. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்க கேட்போம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். You will have to prophesy again. நீ மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். Now how does this prophecy manifest itself through us? இந்த தீர்க்க தரிசனம் எப்படியாக நம் மூலமாக வெளிப்படுகிறது? How does a prophecy come out of a servant of God? ஒரு தேவ ஊழியரின் மூலமாக எப்படி தீர்க்க தரிசனம் வெளிவருகிறது? If you read Acts 19 and verse 6. அப்போஸ்தலர் 19:6 நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி
அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். When Paul laid his hands upon them, they spoke in other tongues and then they prophesied. பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். First you speak in unknown tongues. முதலாவது அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுகிறீர்கள். Then the interpretation comes. அதன் பிறகு அதனுடைய வியாக்கியானம் The வருகிறது. Holy Spirit gives you the message of prophecy that God is giving you. தேவன் உங்களுக்கு தருகின்ற செய்தியை தீர்க்க தரிசன வரத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். 2 Peter 1:20 and 21. 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 20-21 வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். How does prophecy come? தீர்க்க தரிசனம் எப்படி வருகிறது? Men spoke prophecy moved by the Holy Spirit. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். That's how prophecy comes. இப்படித்தான் தீர்க்க தரிசனம் வருகின்றது. So for us to be a prophet or a prophetess, the qualification is we must be carried along by the Holy Spirit. நாம் தீர்க்க தரிசிகளாய் தீர்க்க தரிசினிகளாய் மாற வேண்டும் என்றால் அதற்குரிய அடிப்படை தகுதி நாம் தேவனுடைய ஆவியினாலே சுமந்து செல்லப்பட வேண்டும். Who should carry us? யார் நம்மை தூக்கி செல்ல வேண்டும்? Can I have an answer? Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit carries us. பரிசுத்த ஆவியானவரே நம்மை தூக்கி செல்கிறார். And we speak from God. தேவனிடத்திலிருந்து பெற்று பேசுகிறோம். It is not a private personal interpretation which is prophecy. It is what God speaks through us and to us. தீர்க்க தரிசனம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சொந்த கருத்தும் வியாக்கியானமும் அல்ல, தேவன் சொல்லுவதை அவரிடத்திலிருந்து பெற்று பேசுவதே. How does God speak? தேவன் எப்படி பேசுகிறார்? If you read Isaiah 28 and verse 11, ஏசாயா 28:11, it says God speaks to his people through stammering lips and unknown tongues. தேவன் தம்முடைய ஜனங்களோடு பரியாச உதடுகள் மூலமாகவும் அந்நிய பாஷையின் மூலமாகவும் பேசுகின்றார். Who speaks? யார் Can I பேசுகிறார்? have an answer? God speaks. தேவன் பேசுகிறார். And how does he speak to us? எப்படி நம்மோடு பேசுகிறார்? Is it through a voice? ஒரு குரலின் சத்தத்தின் மூலமாகவா? No. இல்லை. He takes our tongue and he speaks. அவர் நம்முடைய நாவை எடுத்து பேசுகின்றார். God speaks through unknown tongues using our own tongues. தேவன் நம்முடைய நாவை எடுத்து அந்நிய பாஷையிலே பேசச் செய்து நம்மோடு பேசுகிறார். That's why the Bible calls it a gift. ஆகவேதான் வேதாகம் இதை ஒரு பரிசு ஈவு என்று சொல்கிறது. A gift from God. தேவனிடத்தில் தரப்படுகின்ற பரிசான வரம் இது. Man cannot speak this on his own. எந்த மனிதனும் தன்னுடைய சொந்த முயற்சியினால் இதை பேச It is முடியாது. God speaking through us. இது நம் மூலமாய் தேவாதி தேவன் பேசுவது. It's God speaking to us through us. தேவன் நம் மூலமாக நம்மிடத்தில் பேசுவது. It is God speaking to the world and to other people through us, through our tongues. தேவன் நம் மூலமாய் நம் நாவை கொண்டு உலகத்தின் மக்களுக்கும் உலகத்தின் தேசங்களுக்கும் பேசுகிறார். So it is unknown to the world. ஆகவே இது உலகத்திற்கு ஒரு அந்நிய அனுபவமாய் இருக்கிறது. Unknown to the devil. இது பிசாசுக்கு புரியாத ஒன்றாய் இருக்கிறது. Unknown to us also. நமக்கும் கூட நாம் என்ன பேசுகிறோம் என்று புரியாத ஒரு நிலை உருவாகும். God is God. தேவன் தேவனே. He has a unique way of working. அவர் செயல்படுவது தனித்தன்மை வாய்ந்தது. His works and his ways are unique. அவருடைய வழிகளும் கிரியைகளும் தனித்தன்மை So வாய்ந்தவை. is his language. ஆகவே அவர் பேசுகின்ற பாஷையும் தனித்தன்மை வாய்ந்தது. The language of God is unique. தேவனுடைய பாஷை தனித்தன்மை God வாய்ந்தது. has his special language. அவர் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு தனி பாஷை வைத்திருக்கிறார். Then he gives us that language. ஆகிலும் அதை நமக்கு He தருகிறார். gives you that language. உங்களுக்கு அந்த பாஷையை He தருகிறார். gives you that language. உங்களுக்கு அந்த பாஷையை தருகிறார். It's a gift from God. தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற That's பரிசு. what the Bible says in 1 Corinthians 12
12 and verse 10. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இதைத்தான் வேதம் சொல்லுகின்றது. It is called as the gift of diverse kinds of tongues. பலவிதமான பாஷைகளை பேசுகின்ற வரம். Why it is called the diverse types of tongues? ஏன் இது பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? You see, this tongues which comes from God has several different types. தேவனிடத்தில் வருகின்ற இந்த அந்நிய பாஷையானது பற்பல விதங்களை உடையது. These tongues are nothing but language. இந்த ஒவ்வொரு பாஷையும் உண்மையிலேயே ஒரு மொழிதான். As we read in Isaiah 28 and verse 11, ஏசாயா 28:11 பார்த்தபடி, firstly these tongues, what God makes us to speak is God's language. முதலாவதாக தேவன் நம்மை பேச வைக்கின்ற இந்த பாஷையானது தேவ பாஷை. God has his own language. தேவ பாஷை என்று தேவனிடத்திலே ஒன்றுண்டு. The Almighty God's language. சர்வ வல்லவருடைய மொழி அது. And secondly, இரண்டாவதாக there is the language of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மொழி என்று ஒரு பாஷை உண்டு. Hebrews 7:25, எபிரேயர் 7:25, Romans 8:34. ரோமர் He 8:34. is sitting by the right hand side of the Father and he is interceding for us. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசிக் The கொண்டிருக்கிறார். language spoken by the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பேசப்படும் மொழி அது. Romans 8:26. ரோமர் 8:26. That's the third language. Romans 8:26. ரோமர் 8:26 மூன்றாவது மொழியை காட்டுகின்றது. That is the language of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்ற மொழி. The Holy Spirit speaks in tongues but in a different language. பரிசுத்த ஆவியானவரும் அந்நிய பாஷையில் தான் பேசுகின்றார், ஆனால் அவர் பேசுகிற மொழி இன்னொன்று. Fourthly, நான்காவதாக there is something else that intercedes for us. நமக்காக பரிந்து பேசுகிற இன்னொன்றும் உண்டு. That is the blood of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம். Hebrews 12:24. எபிரேயர் 12:24. It is the blood of the sprinkling. அது தெளிக்கப்பட்ட ரத்தம் பேசுவது. It is speaking better things for us and about us. அது நம்மை குறித்து நமக்காக மேலான காரியங்களை பேசுகிறது. You read about that in 1 John 5:7 and 8. 1 யோவான் 5:7-8 வசனங்களிலே இதை குறித்து பார்க்கிறோம். There are three things that bears witness in heaven. பரலோகத்திலே சாட்சி கொடுக்கின்றவைகள் மூன்று. One is the Father, முதலாவது பிதா, second is the Word, இரண்டாவது வார்த்தை, third is the Spirit. மூன்றாவது ஆவி. And all the three are one. இந்த மூவரும் ஒருவரே. But on earth there are three which bears witness. ஆனால் பூமியிலே சாட்சி கொடுக்கிற மூன்றுண்டு. If you have to bear witness, you have to speak. நீங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் பேச வேண்டும். What are those witnesses which God has placed on earth for us to bear witness about us? நம்மை குறித்து சாட்சி கொடுக்க இந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிற அந்த மூன்று எவை? One is Spirit, முதலாவது ஆவி, second is the blood, இரண்டாவது இரத்தம், third is water. மூன்றாவது தண்ணீர். All the three combine together and give a witness that we are the children of God to heaven in our lives. இந்த மூன்றும் ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை குறித்து பரலோகத்திலே நமக்கென்று சாட்சி கொடுக்கின்றன. Water signifies baptism. தண்ணீர் என்பது ஞானஸ்நானத்தை குறித்து அடையாளம் Which காட்டுகிறது. says, I have given up my sin and now I am living for Christ. ஞானஸ்நானத்தின் அடையாளம் என்ன? நான் பாவத்திற்கு விடை கொடுத்து விட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு என்று வாழ்வதற்காய் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். And when we are filled with the Spirit, நாம் ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது we are led by the Lord. நாம் ஆண்டவரால் நடத்தப்படுகிறோம். We are led by the Lord. நாம் ஆண்டவரால் நடத்தப்படுகிறோம். When the Spirit is in us, we confess Jesus Christ as Lord in our lives. ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறோம். And the blood bears witness. இரத்தம் சாட்சி கொடுக்கின்றது. Through the blood, இரத்தத்தின் மூலமாக, the blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் there is a testimony about us in heaven பரலோகத்திலே நம்மை குறித்து கொடுக்கப்படுகின்ற ஒரு சாட்சி that உண்டு. we belong to God.
நாம் தேவனுக்கு சொந்தம். We belong to God. நாம் தேவனுக்கு சொந்தம். No devil should touch us. எந்த பிசாசும் நம்மை தொடுவதில்லை. The blood of the sprinkling is interceding for us. நமக்காக தெளிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. That is why Revelation 12:10 says. ஆகவே தான் வெளிப்படுத்தல் 12:10 சொல்கிறது. And verse 11 says. 11 சொல்கிறது. Even though the devil is all the time accusing us before God. எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக பிசாசு நம்மை குறித்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருந்தாலும் we overcome the devil by the blood of the lamb. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக நாம் பிசாசை ஜெயிக்கிறோம். And the word of the testimony. சாட்சியின் வசனத்தின் மூலமாக. So the blood of Jesus Christ intercedes to God. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனை நோக்கி நமக்காய் பரிந்து பேசுகிறது. And it has its own unique tongues. அதற்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்த மொழி உண்டு. To intercede for us and to protect us from the devil. நமக்காக பரிந்து பேசி பிசாசினுடைய தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக. And then the language of angels. அடுத்ததாக நாம் காணக்கூடிய பாஷை தேவ தூதர்களின் பாஷை. 1 Corinthians 13 and verse 1. 1 கொரிந்தியர் 13:1. The language of angels. தேவ தூதர்களின் பாஷை. And next, the sixth is the language of heaven. ஆறாவது பரலோக பாஷை. The language of heaven. பரலோக பாஷை. 2 Corinthians 12 and verse 4. 2 கொரிந்தியர் 12:4. Paul says, I was caught up in the third heaven. பவுல் சொல்கிறார் மூன்றாம் வானம் வரைக்கும் நான் எடுத்துச் செல்லப்பட்டேன். And I heard inexpressible things which I cannot reveal. நான் விவரிக்க முடியாதவைகளை பரலோகத்திலே மூன்றாம் வானத்தில் கேட்டேன் என்று சொல்கிறார். So heaven has its own language. ஆகவே பரலோகத்திற்கென்று ஒரு தனித்தன்மை வாய்ந்த மொழி உண்டு. Then the seventh one. ஏழாவதாக the tongues of men. மனுஷர்களின் பாஷை. The language of men. மனுஷர்களுடைய மொழி. 1 Corinthians 13 and verse 1. 1 கொரிந்தியர் 13:1. And I was thinking all these seven are nice. நான் நினைத்தேன் இந்த 7 விதமான பாஷைகளும் நன்றாகத்தான் இருக்கின்றன. But there should be a language for the devil. பிசாசுக்கும் ஒரு மொழி இருக்க வேண்டும் அல்லவா? The devil is a practical man. பிசாசு நடைமுறைக்கு எது அவசியமோ அதை வைத்துக் I கொள்வான். found that always he uses the language of men. அவன் எப்பொழுதும் மனுஷர் பாஷையை இரவல் வாங்கிதான் பயன்படுத்துகிறான். Because he is only interested in taking over the lives of men and women. ஏனென்றால் மனுஷிகளுடைய வாழ்க்கையை எப்படியாயிலும் எடுக்க வேண்டும், அதுதான் அவனுடைய நோக்கம். And secondly, the Holy Spirit showed me. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் காட்டினார். They are all fallen angels. அவைகள் எல்லாம் விழுந்து போன தேவதூதர்கள். So when they go to heaven, அவர்கள் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது, when Satan goes to heaven, சாத்தான் பரலோகம் செல்லும் பொழுது, he speaks the language of angels. அங்கே தேவ தூதர்களின் பாஷையை பேசுகிறான். That's why he is able to confront Gabriel. ஆகவே தான் அவனால் காபிரியலோடு பேச முடிந்தது. And Michael comes and overcomes Lucifer. மிகாவேல் வந்து லூசிபரை ஜெயிக்கிறார். The language of angels. தேவ தூதர்களின் பாஷை. But we are not worried about the language of Satan. நாம் பிசாசின் மொழியை குறித்து கவலைப்படுவதே இல்லை. One language of God makes the language of Satan bow down. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அவருடைய மொழியானது பிசாசை தலை குனிய One வைக்கிறது. word from God தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை makes the devil to shut up and leave. பிசாசின் வாயை மூடி ஓடச் செய்கிறது. That's what we need today. நமக்கு இன்று தேவை அப்படிப்பட்ட தேவ வார்த்தை. You will have what God wants you to have. தேவன் உங்களுக்கு எதை தர வேண்டும் என்று You will have what Jesus wants you to have. இயேசு தர விரும்புவதை நீங்கள் You will have பெற்றுக்கொள்வீர்கள். what the Holy Spirit wants you to have. பரிசுத்த ஆவியானவர் தர விரும்புவதை நீங்கள் The பெற்றுக்கொள்வீர்கள். Lord loves you. ஆண்டவர் உங்கள் மீது அன்பு He கூறுகிறார். wants to talk to you. அவர் உங்களோடு பேச He விரும்புகிறார். wants to talk through you. உங்கள் மூலமாய் பேச So விரும்புகிறார். he will come. நிச்சயமாய் He வருவார். himself will fill you. அவரே வந்து He நிரப்புவார். himself will fill you. அவரே வந்து Don't be நிரப்புவார். afraid. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை ஆண்டவன் ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? இப்பொழுது கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி இறுகப்பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் உடைய பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் பெருகும்படி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசப்பா, குழந்தை இல்லாமல் தவிக்கும் ஒவ்வொருவர் கர்ப்பத்தையும் தொடும் ஆண்டவனே, தொடும், சுகமாக்கும் அப்பா. பலப்படுத்தி குழந்தை சுமக்க அருள் புரிய ராஜா, சுமக்க அருள் புரியும். சுமங்கலி பேர்தான் சுமங்கலி, ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே என்று தவிக்கும் சுமங்கலி கிறிஸ்து உங்கள் நெஞ்சை தொடுகிறார். நெஞ்சு மார்பு பகுதியில் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது.
உங்களை உயிர்ப்பிக்கிறது. எழுந்து சுகமாகி புதிதாகி வாழுங்கள் சுமங்கலி, கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக ஜெபிக்கும் அத்தனை பேருக்கும் திருமணம் ஆகட்டும் ராஜா, ஆகட்டும் ராஜா, ஆகட்டும். உடனே இந்த பாக்கியத்தை தார். திருமணத்தை நீர் ஒழுங்கு செய்து அவர்களை வாழவை, எல்லாவற்றையும் புதிதாக்கு. திருமணம் நிச்சயம் செய்துவிட்டோம். பணம் 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 என்று பையன் வீட்டிலே எங்களை சுரண்டுகிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று தவிக்கும் தன்ராஜ் இன்னும் தனசீலன் ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இன்னும் வேறொருவர் தவராஜ் ஒரு ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த சுரண்டல் பிசாசுகளை துரத்துகிறார். பண பிரச்சனையை கொண்டு வந்து திருமணத்தை நிறுத்த முயலும் பிசாசுகளையும் பொல்லாத மனிதர்களையும் வெளியே துரத்தி திருமணத்தை ஒழுங்கு செய்து நடத்துகிறார். அப்பா, பண கஷ்டமில்லாமல் நடக்கட்டும். இந்த பெண்கள் ஆனந்த மகிழ்ச்சியோடு திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கட்டும் ராஜா. ஆசீர்வதியும். என அந்த பாக்கியத்தை தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு தனி மனிதர் தேவனிடம் இருந்து பெற்ற தரிசனத்தால் Collector ஆக போறியா? டாக்டர். she wants to become a doctor. போலீஸ். அடேங்க, பயமா இருக்குது இவரை பார்க்கிறதுக்கு. துயரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இதயங்களின் எங்களை போன்றவர்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி, சந்தோஷகரமான விஷயம். கனவு நனவானது. இந்த சீஷா ப்ரோக்ராம் மூலமாகவும் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். டியூஷன் சென்டர்ஸ், கம்ப்யூட்டர் கிளாஸஸ், இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், இன்னும் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் கிட்ஸ் கொடுப்பது, இப்படி செய்கிறது மூலமாகவும் நிறைய சிறு பிள்ளைகள், நிறைய படிக்கிற பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இன்னும் அவங்க குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. அவங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அவங்க குடும்பத்துக்கே சந்தோஷம் வந்திருக்கு. என் பேர் எஸ் உதயகுமார். எனக்கு வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்னால எனக்கு சரியாக வராது. அதனால நான் வந்து டியூஷன் போகாமல் எங்கள் அம்மாவால் ஃபீஸ் கட்ட முடியாது. எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்கள் அப்பாவால் காசு கட்ட முடியாதா, ஏன்னா வந்து ஸ்கூல் வந்து என்னை வந்து நிறுத்திட்டாங்க ஒரு வருஷம். அப்புறமேட்டு வந்து எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார். அப்புறமேட்டு வந்து எனக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் எங்களை வந்து வீட்டிலே உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு வந்து சீஷா டியூஷனில் வந்து எனக்கு வந்து உதவி பண்ணாங்க, டியூஷன் படிக்கிறதுக்கும் ஸ்கூல் ஃபீஸ்க்கும். ஆனால் நானும் டியூஷனுக்கு போனேன், நல்லா படித்தேன். இந்த சீஷா டியூஷனை நடத்துனதுக்காக ரொம்ப நன்றி. டாக்டர் பால் தினகரன் உங்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைக்கு புதிய ரத்தம் பாய்ச்சி புது வாழ்வு தர மலர்ந்ததுதான் சீஷா. வாழ்வு கொடுப்போம் வாருங்கள். சீஷா ப்ரோக்ராம்க்கு நான் மாதம் டொனேட் பண்ண விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச சிறு காணிக்கையை நான் கொடுக்க விரும்புகிறேன். இதனால் எனக்கும் ஆசீர்வாதம் வேணும், நான் பயன்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சீஷா ப்ரோக்ராம்க்கும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி டொனேட் பண்ணணும், நீங்கள் எப்படி ஒரு பர்சனை ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் போடுவாங்க, அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டும் 5000 ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு சீஷா ஸ்கூல் கிட் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீங்களும் உங்கள் அன்பு நிறைந்த மனதோடு பாசக்கரத்தினால் இந்த குழந்தைகளின் கல்விக்கு உதவுங்கள். ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் கிட் வழங்க நன்கொடை ரூபாய் 500 மட்டுமே. 2 குழந்தைகளுக்கு ஸ்கூல் கிட் வழங்க நன்கொடை ரூபாய் 1000. இதுபோன்று நீங்கள் எத்தனை குழந்தைகளுக்கு ஸ்கூல் கிட் வழங்கி உதவ நினைத்தாலும் உதவலாம். உங்கள் நன்கொடைக்கு ATGயின் படி வருமான வரி விலக்கும் உண்டு. உங்கள் நன்கொடையை சீஷா என்ற பெயரில் கீழ்காணும் முகவரிக்கு அனுப்புங்கள். சீஷா, JC ஹவுஸ், 72 ராஜாஜி சாலை, சென்னை 1. மேலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலம் நன்கொடை வழங்க www.sisha.org என்ற வெப் தளத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வாருங்கள், வாழ்வு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
மிஸ்ஸஸ் ஏ ஜீவா ஆனந்த் திருச்சியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். 10 வருடங்களுக்கு மேலாக இந்த ஊழியத்தை தாங்கி வரும் உங்களை 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 138:3 படி, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த வசனத்தின்படி இயேசுப்பா உமது மகளுக்கு பாக்கியத்தை அளவில்லாமல் குடும்பத்தில் தார சுவாமி. மிஸ்ஸஸ் ஜீவா ஆனந்த் அவர்களையும் மிஸ்டர் VR ஆனந்த் அவர்களையும் ஆசீர்வதிய சுவாமி. உமது மகனுக்கு வேலையை ஆசீர்வதித்து சுகத்தை கொடுத்து குடும்பம் முழுவதையும் ஆவியினால் நீ நிரப்புவதை அனுபவிக்கும்படி அருள் புரிய சுவாமி. அருமை மகன் நிக்கிலை ஆசீர்வதித்து உயர்த்தி வையும், நல்ல சுகத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் தந்து பிள்ளையை கனம் பண்ண ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காலமே நீ எழுந்து